வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருச்சி மாவட்டத்தில் கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டி தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். ஏற்கனவே நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்தேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் ஆழ்துடையான்பட்டியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான சுரேஷ் சம்பவத்தன்று தனது மனைவி மற்றும் மகளுடன் திருச்சி முள்ளிப்பாடி கிராமத்தில் வசிக்கும் மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். சாப்பிட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் சுரேஷை சுற்றி வளைத்தனர். சுதாரிப்பதற்குள் அரிவாளால் வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டவர்கள் துடிக்க துடிக்க சுரேஷை கொலை செய்தனர். பின்னர் சுரேஷின் தலையை துண்டாக்கி வெட்டி எடுத்துக்கொண்டு பைக்கில் ஏறி தப்பினர். அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த சுரேஷின் மனைவி, மகள் மற்றும் மாமியார் கண்ணெதிரே தலையை வெட்டி எடுத்துச் சென்றதை பார்த்து குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொட்டியம் மற்றும் முசிறி காவல் நிலையத்தினர் தலையில்லாத உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். சுரேஷை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாமியார் வீட்டிற்கு குடும்பத்துடன் வந்திருப்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்ட கும்பல் திட்டமிட்டு காத்திருந்து கழுத்தை வெட்டி எடுத்துள்ளனர். இதனால் கொலையாளிகள் உள்ளூர் ஆட்களாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடிக்கும் நிலையில் 2021ஆம் ஆண்டு சேலத்தில் தியாகு என்பவரை கொலை செய்த வழக்கில் தற்பொழுது கொலை செய்யப்பட்ட சுரேஷ் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தியாகு கொலைக்கு பழிக்கு பழியாக சுரேஷ் தீர்த்து கட்டப்பட்டாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இருப்பினும் கொலையாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான உண்மை பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும்.